ஜேமி ஓவர்டன் இன்னைக்கு அவரோட ஐபிஎல் டெபுவை சிஎஸ்கே காண்டி பண்ணுவாரா? சிஎஸ்கே ஜேமி ஓவர்டனை பிளேயிங் லெவன்ல ஆட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு. ஸோ யாருக்கு பதிலாக ஜேமி ஓவர்டனை கொண்டு வருவாங்க, வேற ஏதாவது சேஞ்சஸ் சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு மேட்ச் டே, ஸோ வழக்கம் போல நம்மளோட மேட்ச் டே மேட்ச் அப்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்படியே லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்துருச்சு. அது எல்லாத்தையும் வந்து மறந்துட்டு ஒரு புது ஸ்டார்ட்டாக இந்த மேட்சை சிஎஸ்கே வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். என்னதான் லாஸ்ட் மேட்ச் நம்மளை கோவப்படுத்திருந்தாலும் நம்ம டீமு நம்ம தலை பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாவது நம்மளை பண்ணி நம்ம எல்லாரையும் கொஞ்சம் ஹாப்பி படுத்துறாங்களா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சோடனே மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஃபிளெமிங் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், பிச்சை பற்றி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நம்ம மனசுல இருந்த கேள்வி அப்படியே வந்து கேட்டாரு ஃபிளெம் கிட்ட. போன மேட்ச்ல என்னன்னா, அதாவது மும்பை மேட்ச்ல என்னன்னா, நீங்க வந்து 150 வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போய் சேஸ் பண்ணீங்க. இந்த மேட்ச்லனா உங்களால இந்த டார்கெட்டை வந்து சேஸே வந்து பண்ண முடியல. எங்களுக்கு புரியுது, இதான் உங்களோட வே ஆஃப் கிரிக்கெட், இப்படிதான் கிரிக்கெட் ஆடுவீங்கன்னு. ஆனா இது வந்து அவுட் டேட்டடா வந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நச்சுன்னு கேட்டாரு. அதுன்னு சொல்லி தான் ஃபிளெமிங் மலிப்பிடுவாரு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஃபிளெம் பயங்கரமான ரிப்ளை கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, எங்க பேட்டிங்ல ஃபயர் பவர் இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஜஸ்ட் மற்ற டீம்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே போய் பேட்டை விடாம ஆடுறனால எங்க பக்கம் கொஞ்சம் லக்கும் இல்லாதனால நீங்க இப்படி சொல்றீங்களா? இல்ல உங்க கேள்வி எனக்கு புரியல, ஆனா நீங்க கடைசியில பாப்பீங்க யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிளெம் வந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. நம்ம டீம் கிட்ட இன்டென்ட்டே இல்ல, அப்படி ஆடிட்டு இருந்தாங்க. எஸ், உண்மையை சொல்லணும்னா அந்த மேட்ச்ல அப்படிதான் ஆடணும் ஆர்சிபி அகைன்ஸ்டா. பட் மேட்ச் முடிஞ்சோடனே இப்படிதான் இந்த சீசன் ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப ஃபிளெம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. எஸ், வாயில மட்டும் இல்லாம கொஞ்சம் இன்னைக்கு மேட்ச்லயும் இந்த இன்டென்ட் வந்து தெரிஞ்சா மோர் தென் ஹாப்பி கைஸ். அண்ட் ஆல்சோ ருத்து, இன்னைக்கு மேட்சை தோத்தா வேற எதுவும் பேசக்கூடாது, நல்லா ஆடல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு ஒரு லாங் ஃபிளைட் இருந்துச்சு அதனால தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றேன்னு சொல்லி காமெடி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம போன மேட்ச் பேசினதுக்கே இன்னும் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. ஓகே, இப்போ நம்ம மேட்ச் டே மேட்ச் அப்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ எப்படி இருக்க போகுது, ராஜஸ்தானை வந்து சந்திக்கிறோம் குவஹாத்தியில். ஸோ லாஸ்ட் மேட்ச் குவஹாத்தியில் நடந்தது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் பிச்சு வந்து லைக் நல்ல ஒரு ஸ்லோ பிச்சாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல பிச்சை. பட் குவஹாத்தின்னு பேசுறப்ப ருத்துக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. அவர் அங்கே தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிச்சார் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. கண்டிப்பாக ருத்துவோட பேட்ல இருந்து கொஞ்சம் ரன்ஸை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த மேட்சுக்கு. அண்ட் ஆல்சோ ருத்துக்கு மேட்ச் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம துஷார் தேஷ் பாண்டே. துஷார் சிஎஸ்கே காண்டி மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல எப்படி பவுலிங் போட்டிங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே அகேன்ஸ்டாவும் போடுங்க. அதை மட்டும் வந்து பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதை விட்டுட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அதுன்னு சொல்லி ருத்துவோட விக்கெட்டு இந்த திரிபாதி இன்னைக்கு இறக்கி விட்டு அவரோட விக்கெட் வந்து எடுத்துறாதீங்க. அடுத்த மேட்ச் அப் சிஎஸ்கே கிட்ட இருந்து கலீல் அகமது. எஸ், கண்டிப்பா வந்து பவர் பிளேல சூப்பரா வந்து போறாரு. போன மேட்ச்மே ஜஸ்ட் 7 எக்கானமி ரேட்ல தான் வந்து போட்டிருந்தாரு. ஸோ இந்த கலீல் அகமதை வந்து அந்த சைடு ஃபேஸ் பண்ண போறது வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ், 2 மேட்ச் ஆயிடுச்சு, இன்னும் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அப்படின்றது வந்து அடிக்கல. ஸோ இந்த மேட்ச்ல அடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்கு. கலீல் இனிஷியலா விக்கெட் எடுத்தாருன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே கேம் உள்ள வந்து வந்துடலாம். லைக் யசஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும் இல்ல சஞ்சு சாம்சனும் இறங்குவாரு. ஸோ 2 பேர்ல யாராவது ஒரு விக்கெட்டுமே பயங்கர கீயா இருக்கும். அடுத்த மேட்ச் அப் நம்ம தீக்ஷனாவும் ராஜஸ்தான்ல தான் இருக்காரு. ஸோ தீக்ஷனா அண்ட் வனிந்து அசரங்கா 2 பேரும் இன்னைக்கு ராஜஸ்தான் வந்து ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 பேருமே சூப்பரான ஸ்பின்னர்ஸ். நம்மளோட மிடில் ஆர்டர் எப்படி இவங்களை வந்து டேக் டவுன் பண்ண போறாங்க, முக்கியமா இந்த சிவம் டூபேயோட ஃபார்ம் ரொம்பவே வந்து முக்கியம். பட் கடந்த சில மேட்சஸா வந்து அவரோட ஃபார்ம் டவுனா தான் இருக்கு. ஸோ திரும்பி வருவாரா, இந்த 2 ஸ்பின்னர்ஸ் ஆடினா இவங்களை டேக் டவுன் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பார்க்க நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். ஸோ இதான் கைஸ் என்னோட டாப் மேட்ச் அப்ஸ். நீங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் அப்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிளேயிங் லெவனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் கைஸ், ஒரு ஸ்பெஷல் குவிஸ். இந்த குவிஸில் வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிளேயர் சைன் பண்ண பேட் எல்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்பேரி மேட்ச் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இந்த குவிஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸ்பேரி மேட்ச் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வேர் பிராண்ட். நான் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்க லிங்க் மூலியமா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற மூலியமா உங்களுக்கு எந்த ஐபிஎல் பிளேயர் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால தெரிஞ்சுக்கவும் முடியும். ஹரி அப் கைஸ், ரொம்பவே லிமிட்டடான டைமுக்கு தான் வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பின் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. எஸ், சிஎஸ்கே வந்து இந்த சீசன் வெறும் 2 மேட்ச் தான் வந்து ஆடி இருக்காங்க. பட் அந்த 2வது மேட்ச் தோத்தனே வந்து ஆளுக்கு இவரை கொண்டு வரணும், அவரை கொண்டு வரணும், அவரை தூக்கணும், இவரை வரணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம டீம் அந்த மாதிரி வந்து ஆடி இருந்தாங்க அந்த 2வது மேட்ச். ஸோ சிஎஸ்கே இதெல்லாம் வந்து கேட்டு கண்டிப்பா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா பண்ணுவாங்க, பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ இருந்த சிஎஸ்கேனா எஸ் என்ன மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதே லைனப்போட தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சிஎஸ்கே ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியல. பிகாஸ் ருத்து மேட்சுக்கு சேஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சாம் கரன் 2 மேட்ச்லுமே வந்து அவ்வளோவா இம்ப்ரெசிவா வந்து இல்லை. அதான் வந்து உண்மை. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புரியல. இருந்த சாம் கரன் மாதிரி இப்போ இருக்க சாம் கரன் வந்து இல்லை. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பவுலிங்லையும் அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை, பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்றாரா அப்படின்னு பார்த்தா அவரால் பால் டைமே வந்து பண்ண முடியல. லைக் அவர் வந்து 30
கட்டி ஆடணும் ஆடிடுவார் போல. பிகாஸ் IL T20லயும் அவர் அப்படி ஒரு ரோல் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. லைக் தேவையானப்ப சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய சாம் கரனா வந்து அவர் வந்து தெரியல. ஸோ மோஸ்ட் லைக்லி இன்னைக்கு மேட்ச்ல சாம் கரன் ஆடுறது வந்து லைக் டவுட்ஃபுல் தான், ரொம்பவே டவுட்ஃபுல். அதுக்கு பதில் CSK யாரை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்னு சாம் கரன் மாதிரியே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வேணும் அந்த இடத்துக்கு அப்படின்னா ஜேமி ஓவர்டன் இருக்காரு. ஜேமி ஓவர்டன் வந்து பயங்கரமா வந்து பண்ணிடுறாரு அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஜேமி ஓவர்டன் சாமோட நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. கரண்டா இருக்க சாமோட நல்ல டால் ஹைட்டு, கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ பேட்டிங்லயுமே வந்து நல்ல பவர் இருக்கு. அவர் வந்து பார்த்துருக்கோம் எப்படி வந்து சுத்துவாரு அப்படின்னு. சிறான சுச்சுவேஷன்ல ஒரு 2 6 இல்ல ஒரு 6 அடிச்சா கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது இன்னைக்கு உள்ள வர. இல்லைனா CSK நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம தூக்கிட்டு அந்த இடத்துல லைக் டெவன் கான்வேவை கொண்டு வந்துட்டு இன்னும் ஏதாவது ஒரு இந்தியன் பிளேயரை தூக்கிட்டு அந்த இடத்துல அன்ஷுல் கம்போஜானா அப்படியும் பேலன்ஸ் பண்ணலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு என்னமோ திரிபாத்தியை CSK ஓப்பனிங் ஸ்லாட்ல இருந்து தூக்க மாட்டாங்க. அகைன் அண்ட் அகைன் அவரை ட்ரை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கான்வே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஜேமி ஓவர்டன் ஒரு கான்வே யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வர நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ருத்து என்ன சொல்றாரு அப்படின்னு. ஆல்சோ பத்திரனாவோட பவுலிங்க போன மேட்ச் பார்த்துட்டு நேத்து ரிலீஸே வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாரு ருத்து, பத்திரனாவோட கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, CSK என்ன சேஞ்சஸ் வந்து பிளேயிங் லெவலில் பண்ணுவாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ பேரி மேட்ச் ஸ்போர்ட்ஸ் குவிஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் டைம் தான் வந்து அவைலபிளா இருக்கும். அப்போ லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.